So now I would like to call our Power Group Chairman, Sultan sir. Please welcome, sir. So who is a very young entrepreneur, Alhamdulillah. What is your age, sir? 50 plus, right? Yes. So after 50 years, 67, Alhamdulillah, then when you are started your industry, sir? Yes, when he was in 52 years old, that time he resigned his job and started his business. Alhamdulillah, now nearly 1,000 plus people working in his company. So now he is going to tell about how he is turned into the entrepreneur. Thank you, sir. இனிய காலை வணக்கங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சொல்கிறது சம்டைம் என்னுடைய பெருமைகளை விளக்கவோ அல்லது தற்பெருமையை தம்பட்டம் அடிக்கவோ நான் சொல்ல வரவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த வெற்றிகளும் தோல்விகளும் ஏதேனும் ஒருவருக்கு உபயோகமாக இருந்தால் அது நன்றாகவே இருக்கு என்ற கருத்தோடு சொல்லிக்கொள்கிறேன். இப்போ we are operating in 5 countries, Saudi Arabia, UAE, Qatar, Bahrain is a major operation, and India also. Primarily நாங்கள் power plant we are in O&M contracts, and mainly we are in the service sector with almost 100 crore turnover per annum. Income tax no issue. நான் முன்னாடி சொன்னது மாதிரி என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன். I don't want to give my company accounts. Alhamdulillah, I started the company at the age of 52, not with the option but with compulsion. நான் I was in ISRO, Tumba, I was in NLC, NTPC, head of water transmission network in Dubai, and Bahrain electricity as a manager. Various position I was there. அதனால் 50 வயசுக்கு மேலே சம்பாதிச்செல்லாம் போதும், ரிட்டையர் ஆகலான்னு சொல்லிட்டு ஐ காட் ரிட்டையர்ட். எனக்கு ஒரு மாதம் ஒரு 50,000 வருமானம் வந்தால் போதும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் எ ஸ்மால் பிஸ்னஸ் இன் பஹ்ரைன். இதில் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் உழைப்பும் திறமையும் ஐடியாஸ். ஏன்னா பிஸ்னஸில் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு பணம் இல்லை, அது இல்லை. பிஸ்னஸில் ஐ பிலீவ் ஸ்ட்ராங்லி தட் ideas are the most important thing in the business. ஐடியா இருந்தாவே எல்லாம் வந்துடும். அதில் மாதம் ஒரு 50,000 வருமானம் வந்தால் போதும் சொல்லிட்டு தான் we started a company in Bahrain. Inshallah we have grown to this level. ஏதாவது சொல்லுமா பேசலாமா? அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா இங்கே இருக்க எல்லாமே பெரிய திறமைசாலிகள் தான். ஏன்னா பிஸ்னஸில் முக்கியமான நான் கற்றுக்கிட்ட பாடம் சிறு வயதுலேயே நான் ரொம்ப ஒரு வில்லேஜ்லேருந்து தான் வந்தேன். ஒரு கடுமையான உழைப்பாளி நான். ரெண்டாவது நேர்மையாக இருக்கணும், இகலாசாக இருக்கக்கூடியவன். ரெண்டாவது பிஸ்னஸில் நான் நினச்சது இப்போவும் இப்போ நினச்சிட்டு இருக்கிறது முக்கியமான ஐட்டம், அதாவது பணத்தை we should not value money, we should value our relationship. ஏன்னா என்னென்னா கடமை இச்சை முடிவை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம உழைத்து கொண்டே இருந்தால் வெற்றிகள் நம்மை தானே தேடி வரும். உழைப்பும் திறமையும் நேர்மையும் இருந்தாவே போதும், அல்லாஹ் நம்மளுக்கு நிறைய பறக்க செய்வான். அதில் எந்த இதுவும் கிடையாது. ரெண்டாவது குரானில் ஒரு வசனத்தை போதும்போது எனக்கு சம்டைம்ஸ் சிரிப்பு தான் வரும். இப்போ வயலன் ஹூ மஸ்ஸத்தின் மஸ்ஸதா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அல்லது ஜமான் மாலன் ஹத்ததா. என்ன பண்ணுறான் மனுஷன், பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு எண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதனால் எப்பவுமே வாழ்க்கை நமக்காக வாழாமல் பணம் சம்பாதிக்கிறது சொல்ல தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் மக்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் சேர்க்கறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, எவ்வளோதான் சேர்த்து வச்சா கூட
அவங்கெல்லாம் நம்மளுக்கு நன்றியோடு இருப்போம்னு நினச்சா அது நிறைய பேர் உங்களுக்கு தெரியும், மனசாட்சிக்கு தெரியும், நன்றியோடு இருக்க மாட்டாங்க. அது எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா நமது கடமை. ஆனால் மற்றவங்களுக்காக உழைக்கும் போது, ஒவ்வொரு ஏழைகளின் வீட்டில் வந்து நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது மற்றவங்க நல்லா இருக்கணும். அதை தான் கான்ட்ரிபியூட் சொன்னார் சிராஜுதீன். அதுதான் வந்து மெயின் பாயிண்ட். மற்றவங்களுக்காக நம்ம வாழும் பொழுது நமது வாழ்க்கை வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்கும், வாழ்ந்த வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் கிடைக்கும் என்று சொல்லி என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.